அண்மை செய்தி. ரவுடி திருவேங்கடம் மீதான என்கவுண்டர் திமுக அரசின் நாடகம் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடைய ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டு அவரினுடைய அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் விசாரணை கைதி திருவேங்கடம் காவல்துறையினர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக இது அரசினுடைய நாடகம் என்றும் அவர் அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். முக்கியமா பார்த்தோம்னா, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் விசாரணை கைதியாக இருந்த திருவேங்கடம் சென்னை மாதவரத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்திருக்கக்கூடிய சீமான், காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்த விசாரணை கைதி சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி? முக்கியமான அரசியல் தலைவரின் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளியின் பாதுகாப்பில் காவல்துறை அலட்சியமாக இருந்தது எப்படி என்ற 2 கேள்விகளையும் கூட அவர் எழுப்பியிருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால், ஒரு மாநில தலைவரினுடைய படுகொலையை தான் தடுக்க முடியவில்லை, குறைந்தபட்சம் அதில் சரணடைந்த விசாரணை கைதியையும் காப்பாற்ற முடியவில்லை என்பது வெட்கக்கேடானது என்றும் கடுமையான அந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். மேலும் இது வன்மையான கண்டனத்திற்குரிய இந்த நிகழ்வு திமுக ஆட்சியில் காவல்துறை எந்த அளவிற்கு திறனற்றதாகி இருக்கிறது என்பதை காட்டுகிறது என்றும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதையுமே காட்டுகிறது என்று அவர் தனது கடுமையான அந்த கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். மேலும் பார்த்தோம்னா, உண்மையை மூடி மறைப்பதற்காக காவல்துறையினரை போலியாக துப்பாக்கி சூடு நடத்தியது பல வழக்குகளில் மெய்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்பொழுது விசாரணை கைதி திருவேங்கடம் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் அதிகமாகிறது என்றும் கூட அவரினுடைய கருத்தை அந்த எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். மேலும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் 2 திமுக நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் நிலையில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினர் உட்பட அனைவரும் வலியுறுத்தி வரக்கூடிய நிலையில் விசாரணை தொடங்கும் முன்பே நடத்தப்பட்டுள்ள இந்த என்கவுண்டர் உண்மை குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம் என்றும் கூட அந்த சந்தேகம் எழுவதாக அந்த பதிவில் தெரிவித்திருக்கிறார். எனவே மனித உரிமைகள் ஆணையமும் அதே போல நீதிமன்றமும் விசாரணை கைது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பது குறித்து தீர விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் கூட வைத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா.